let us start from today Romans. இப்போ நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுறோம். எத்தனை பேர் டெய்லி ஜெபம் பண்ணுறீங்க? எல்லாம் ஜெபம் பண்ணுறோம். ஆனால் நான் ஜெபம் பண்ணது, நம்ம ஜெபம் பண்ணுறது அவருடைய பர்பஸாக அவருடைய வில்லான்னு எத்தனை பேருக்கு தெரியும்? அவருடைய சித்தத்தின்படி தான் நான் ஜெபிக்கிறேன்னா அப்படின்னு நம்ம கேட்டுக்கொள்ளணும்ல. அது எத்தனை பேருக்கு அவருடைய சித்தத்தின்படி ஜெபிக்கிறோன்னா? யாராவது சொல்லுங்களேன். டெய்லி என்ன ஜெபம் பண்ணுறீங்க? பாஸ்டருக்காக, தேசத்துக்காக, வியாதியில் இருக்கவங்களுக்காக. அதெல்லாம் நல்லதுமா, இதெல்லாமே ரைட்டு தான். கடைசியில் எங்களையும் ஆசீர்வதிங்கன்னு முடிக்கிறீங்களா? உங்களுடைய சித்தத்தின்படி எங்களையும் அதான், எங்களையும் ஆசீர்வதிங்க. இந்த ஐயை தூக்கி போட்டிருங்களேன். ஐயனா என்ன தெரியுமா? கண்ணு இல்லை. என்ன ஆசீர்வாதியம். சி, எல்லா மனுஷரோட செல்ஃப் சென்டர்னஸும் என்ன, நான் என்ன. நீங்கள் ஒரு டீசர் ஒன்று போட்டிருப்பா, டெபோ போட்டிருப்பா, நீங்கள் பார்த்துருப்பீங்க. சிக்மங்களூரில் என்ன நடந்துச்சுன்னு. அது ஒரு ஜஸ்ட் தான். அத்தனை பாஸ்டர்களை உருவாக்கி நாங்கள் வரணுன்னா எவ்வளோ நேரம் நாங்கள் ஜெபம் பண்ணியிருப்போம், எவ்வளோ நேரம் முழங்கால் இருப்போம், எத்தனை உழைப்புகளை கொடுத்துருப்போம். உழைப்புன்னா எங்கள் முயற்சி இல்லை, அவர் சொல்கிறபடி செய்யணும், அவ்வளோதான். அப்போ தான் அந்த ரிசல்ட் வரும். இல்லாட்டி நீங்கள் என்ன தான் ஓடி 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 போங்க, இல்லாட்டி இங்கேருந்து மவுண்ட் ரோடுக்கு ஓடுங்க, மவுண்ட் ரோட்லேருந்து பீச்சுக்கு ஓடுங்க, பீச்சிலேருந்து எலியட்ஸ் பீச்சுக்கு, எந்த பீச்சுக்கு ஓடுங்க, ஒன்றும் நடக்காது. ஆவியானவர் உள்ள, நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். நாங்கள் வரவாட்டி அடிக்கடி நான் எல்லாருக்கும் இது சொல்லிட்டு வந்தேன். சாம்சனோட வாழ்க்கை பாருங்கள். அவன் ஒரு அபிஷேகிக்கப்பட்ட மனுஷன். அந்த அபிஷேகத்தை அவன் மேலே வச்சது யார்? ஆவியானவர், தேவன். ஆனால் அவன் அந்த அபிஷேகத்துக்கு அவன் பாத்திரனான நடந்து கொண்டாரா? தெரியாது. He was used mightily by God. Then why the death came? இது நம்மெல்லாம் வேதத்தை வாசிக்கும் போது இப்படி தான் யோசனை பண்ணுங்க. இப்போ ஃபஸ்ட்டு let us go to Romans first chapter. எட்டு 9வது வசனம். உங்கள் விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமாகிறபடினாலே முதலாவது நான் உங்கள் எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் இடைவிடாமல் உங்களை நினைத்து கொண்டிருக்கிறதை குறித்து தமது குமாரனுடைய சுவிசேஷத்தினாலே என் ஆவியோடு நான் சேவிக்கிற தேவன் எனக்கு சாட்சியாய் இருக்கிறார். நான் ஆவியோடு சேவிக்கிற தேவன், இங்கே தான் கீ. நம்மெல்லாம் கிறிஸ்தவர்கள் தான், கிறிஸ்தவர்கள் சொல்லிக்கிறோம். ஆனால் ஆவியானவரோடு சேவிக்கிறோமா? இதுதான் பாயிண்ட். ஏன்னா ஒரு சபையை நடத்துகிறவர் ஆவியானவர், எந்த ஒரு காரியத்தையும் நடப்பிக்கிறவர் ஆவியானவர். இது எப்படி நான் கேட்டிங்கன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரம் 2வது வசனம். இந்த வசனத்தை எத்தனையோ விதத்தில் பிரசங்கம் பண்ணலாம். ஆனால் நான் இப்போ ஆவியானவரை பற்றி கொஞ்சம், அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். இதுலேருந்து ஒன்று நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது என்னென்னா, the person who runs the church on the earth is the Holy Spirit. நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. ஐ எம் ஜீரோ. நம்ம தான் இது பண்ணுறோன்னா யூ ஆர் லூசிங். என்னைக்கு அப்படி நடக்கிறோமோ அது இட்ஸ் த ஹோலி ஸ்பிரிட், லார்ட் த ஹோலி ஸ்பிரிட் ஹூ ரன்ஸ் த சர்ச். இங்கே என்ன சொல்கிறாரு, அந்த இடத்துல
he wants it a different way. அவர்களெல்லாம் கூடி கூடி ஜெபிச்சிட்டு இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அவர் என்ன சொல்றாரு, அந்த ஆராதனை ஜெபமும் கர்த்தரிடத்தில் சந்தித்து கேட்கப்பட்டு கர்த்தர் பதில் சொல்றாரு. என்னன்னா, இங்கே பாரு, இந்த ஊழியம் நல்லா வளரணும்னு சொன்னால் அவங்க 2 பேரையும் பிடிச்சி தனியாக அனுப்புனார். பவுலையும் பர்னபாவையும் அவர்களை பிரித்து விடுங்க. நான் அழைச்சிருக்கேன் ஒரு ஊழியத்துக்காக பிரித்து விடுங்க என்று பரிசவர். இங்கே அவருடைய பர்பஸ் அவர் சொல்கிறாரு. இப்போ எல்லாருக்கும் ஒரு பர்பஸ் வச்சிருக்காரு. ஆவியானவர் அபிஷேகம் பண்ணும்போது எல்லாருக்காகவும் ஒரு பர்பஸ் வச்சுருக்காரு. அந்த பர்பஸ் படி தான் அவர் நடத்தணும்னு விரும்புவார். நம்ம தவறு பண்ணி நடுவில் விழுந்து நம்மளுடைய சொந்த சித்தத்தை கொண்டு அதை நாசப்படுத்திடுறோம். லெட் அஸ் டர்ன் our Bibles to இந்த வசனத்தை வச்சுட்டு நியாயாதிபதிகளுக்கு 13ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கும். இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியா. ஏன் மறுபடியும் போட்டிருக்கு? ஸோ தட் இஸ் த ஹேபிட். திரும்ப 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 நம்ம தப்பு செய்வோம். தேவன் ஒரு பாதை காட்டுவார், அதை விட்டு வெளியே போவோம். அது போகும்போது நம்மளுக்கு பிரச்சனை வருதுண்டு. திரும்ப திரும்பவும் கர்த்தர் அவர்களை 40 வருஷம் அளவும் பெலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுத்தார். இப்போ நம்ம தப்பு செய்யும்போது உதவ கொடுக்கறது யாரு? சொல்லுங்க தைரியமா. நம்மளே பாருங்க, போட்டு வாங்குறீங்க, இப்படி போட்டு அப்படி வாங்குறீங்க, அங்கே போட்டு இப்படி வாங்குறீங்க. எவ்வளோ வருஷம்? 40 வருஷம். வாழ்க்கையில் 40 வருஷம் போச்சு. அந்த 40 வருஷம் முடிஞ்ச பிறகு தான் அந்த இது அதாவது ஒரு ஜெனரேஷன் அடி வாங்குது. ஸோ 40 வருஷம் பெலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுத்தார். அப்பொழுது தான் வம்சத்தானாகிய சோரா ஊரானான ஒரு மனுஷன் இருந்தான். இப்போ என்னன்னா, இது செய்தவொன்னே அடின்னு அடித்தவொன்னே அவங்க அழுவாங்க. ஐயோ ஆண்டவரே, நாங்கள் படிச்சிருக்கோமே, எங்களை எகிப்திலேருந்து கூப்பிட்டு வந்தீரு, எங்களை இப்படியெல்லாம் நடத்தினீரு, இப்போ நான் எங்கே போச்சு, ஐயோ எங்களை காப்பாற்றுங்க, மிதிக்கிறானுங்க, என்னை கொள்ளையிட்டு போகிறாங்க, நான் ஸ்கை சீட்டு செய்கிற வேலையெல்லாம் அழிச்சு போட்டுடுறானுங்க, எங்கள் எல்லாத்தையும் திருடிட்டு போய்ட்றானுங்க, நாங்கள் ஒன்றுமே இல்லை, நாங்கள் குர்சியில் உட்காந்துருக்குறோம். இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவ ஜனங்கள் இப்படி தான் இருக்குது. நம்ம வழிகள் கற்றுக்கும்பாக சரியில்லை, அதுதான் பிரச்சனை. அவன் பேர் மனோவா, அவன் மனைவி. அப்போ கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அவங்களுக்குள்ளேருந்தே ஒரு ரட்சகனை எழுப்புறாரு. இன்றைக்கி இப்படி தான் ஒரு ஆளை எழும்புறாரு. அவன் தேவனுடைய இது காரியத்துக்கும் மனுஷனுக்கும் ஒரு நியாயாதிபதியாக வைக்கிறாங்க. அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியாக இருந்தார். இங்கே ஒரு சூப்பர் நேச்சுரல் பர்த் வருது, சூப்பர் நேச்சுரல் திங்ஸ். பிள்ளை பெறாத மலடியாக இருந்தாளா? கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆண்டவர் அடிக்கிறாரு, இருந்தாலும் நம்ம மேலே இறக்கம் வச்சிருக்காரு. அப்போ காட் பர்ஃபார்ம்ஸ் அ சூப்பர் நேச்சுரல் டாஸ்க். ஒரு பொம்பளை கிழவி, ஆபிரகாம் சாரா மாதிரி தான் இதுவும் ஒரு கேஸு. ஓகே, இப்போ அந்த அம்மாவுக்கு பிள்ளை பெறல, மலடி. அந்த இடத்துல தான் ஏன் பர்டிகுலராக அந்த ஃபேமிலியை சூஸ் பண்ணுறாரு, அது அவருடைய சித்தம். தட் இஸ் த பர்பஸ். எஸ் காட் ஃபேமிலி. அவனுக்கு பிள்ளையே கிடையாது, அவன் அப்படி போக வேண்டியது தான். ஆனால் அவங்ககிட்ட போகிறாரு. போயிட்டு ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாத படிக்கும், தீட்டானது ஒன்றும் புசியாத படிக்கும் எச்சரிக்கையாயிரு. நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரனாயிருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். இஸ்ரவேலை
பெலிஸ்தரின் கைகளில் கையில் இருந்து இப்போ அவனுக்கு சர்டன் குவாலிஃபிகேஷன் இருக்கு மனோவாக்கு. அவனுக்கு என்னன்னா முதல்ல திராட்சை ரசமும் மதியம் குடிக்கூடாது. இந்த காலத்து பிரசங்க என்ன சொல்றாங்க, நீ கர்த்தர் சமூகத்தில் ஜாலியாக குடிடான்னு. சரி, மதுபானமும் குடியாதபடி, தீட்டானது ஒன்றும் புசியாதபடிக்கு எச்சரிக்கையாகிரு. அப்பொழுதே அந்த ஸ்திரீ தன் புருஷனிடத்தில் வந்து, தேவனுடைய மனுஷன் ஒருவர் என்னிடத்தில் வந்தார், அவருடைய சாயல் தேவனுடைய தூதரின் சாயலைப் போல மகா பயங்கரமாய் இருந்தது. வந்தது இயேசுநாதர். நம்ம எல்லாம் சொல்கிறோம்ல, 2000 வருஷத்துக்கு முன்னால் இயேசுநாதர் வந்தார். இல்லை, அங்கே இயேசுன்ற பேரில் வந்தார். இங்கே கர்த்தருடைய தூதன்ற பேரில் வர்றாரு. ரெண்டாவது வெவ்வேறு பேரில் வருவார். ஆபிரகாமுக்கு மரத்தடியில் வந்து உட்காந்தார். இங்கே மனைவியோட மனைவி கிட்ட வந்து பேசுகிறாரு. அப்போ எங்கே இருந்து வந்தீர் என்று நான் அவரிடத்தில் கேட்கல முடியல, ஏன்னா பயமாக இருக்குது. இப்போ இன்னைக்கு இயேசு அந்த மாதிரி மகிமையில் வந்து இறங்கினார்னா நமக்கு யாரும் கேள்வி கேட்க துணி மாட்டோம். நம்மளுக்கு எல்லாரும் தெரியும் தேவன் மனுஷன்ட்டு. தேவனாகிய கர்த்தர். அதில் ஏன் மனுஷ சாயலாக வந்தார்னா, அவர் எப்போவுமே மனுஷ சாயல் தான் வர போகிறாரு. அதுக்கு தான் அடையாளம். அவர் தம்முடைய நாமத்தை எனக்கு சொல்லவும் இல்லை. இவ புரிஞ்சுக்கிட்டா ஏதோ ஒன்று நடக்குது. ஒன்று நம்ம இப்போ ப்ரெசன்ட் ஜென்ரேஷனில் இப்படி சொன்னால் அது கனவு காண்றாங்க. இல்லை, இது மாதிரி வருவாங்க. அவர் என்னை நோக்கி, இதோ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாமலும். நீயும் குடிக்காத. நம்ம ஊர் பொம்பளை மாதிரி போட்டுருக்குது அந்த காலத்தில். எல்லாம் பொம்பளைங்களும் தண்ணி அடிச்சுட்டு உட்காந்துருக்கு. சரி, எல்லா ஸ்திரீகளையும் நான் சொல்லலை, சில ஸ்திரீகள் அப்படி இருக்காங்க. நம்ம பார்க்குறோம்ல, டிவியில் பார்க்குறோம்ல, தம் அடிச்சுட்டு உட்காந்துருக்கு. அமெரிக்காவில் போகும்போது பார்த்துருக்கேன், நிறையா ஃபுட் விடுறாளுங்க, தண்ணி அடிக்கிறாங்க. நம்ம ஊர்லேயும் நடக்குது. தீட்டானது ஒன்றும் புசியாமலும் இரு. தீட்டானது ஒன்றும் புசியாதே. கீப் யுவர் வெசல் க்ளீன். ஏன்னா இந்த இடத்துல சரீர பிரகாரமாக தான் அவர் அந்த அந்த பிள்ளையை கொண்டாட பார்க்குறாரு. அதனால் எதுவுமே நீ வந்து தீட்டானது எதுவுமே பண்ணக்கூடாது. கீப் யோர் செல்ஃப் க்ளீன். அந்த பிள்ளை பிறந்தது முதல் தன் மரண நாள் மட்டும் தேவனுக்கென்று நசரனாய் இருப்பான் என்று. இது ஒரு நசரே விரதம் பேர். இந்த விரதத்தில் இருக்கவங்கன்னா தலைமுடியை நீள வளர்ப்பாங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை வெட்டுவாங்க. இவங்களுக்கு திராட்சரசம் கிடையாது. இவங்கள நசரேயன் பேர். இவங்க எப்படி பண்ணிட்டாங்கன்னா, அவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும் போதும் அவர் பேர் தேவனுக்கென்று நசரனாக இருப்பார் அப்படின்னு பயத்தில் போட்டிருக்கிறபடினால அவர் நாசரேத்தூர்லேருந்து வந்தார். இவங்க என்ன நினச்சிட்டாங்க, இதெல்லாம் பிதாவாகிய தேவனுடைய அழகாக கால்குலேட் பிசாசை மடக்கிறதுக்காக போடுறாரு. அவர் நாசரேத்தூர்லேருந்து வந்தார். நாசரேத்தூர்லேருந்து ஒன்றுமே வராது. அப்படி தான் யூதர்களோட சரித்திரம் சொல்லுது. நாசரேத்தூர்லேருந்து ஏதாவது நன்மை வரும் குடும்பம் அப்படின்னு கேட்குறான், நத்தான்வேல் கேட்குறான். இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நாசரேத்தூர்லேருந்து அவர் வரனால நசரேயன் சிட்டிசன். ஆனால் இதை பார்த்துட்டு இவங்களாம் என்ன பண்ணாங்க, நீளமாக முடி வச்சுருந்தாருன்னு சொல்லிட்டாங்க. புரியுது அவங்களுக்கு? இதுதான் இப்படி தான் குழப்பறது. ஹிஸ்டாரியன்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவர் நசரேயன் இருந்தார் இயேசு, அதனால் நீளமாக முடி வச்சுருந்தார், இப்படி கொண்டு வந்துட்டாங்க. அவர் நீளமாக முடி வைக்கட்டும், குட்டையாக முடி வைக்கட்டும், தேவ வல்லமையினால் இருந்தவராக இருந்தார். அவ்வளோதான். இங்கே உள்ள எதுவுமே போகலை. இயேசுநாதர் என்ன சாப்பிட்டார்? இப்போ சிம்சோனை பற்றி படிக்கும்போது அவன் எதுவும் சாப்பிடல அப்படின்னு போட்டிருக்கு. தட் இஸ், அவங்க அப்பா அம்மா முதல்ல எதுவும் சாப்பிடலன்னு சொல்லி அவங்க செய்கிறாங்க சாக்ரிஃபைஸ். அந்த சாக்ரிஃபைஸ் கொடுத்து
they were keeping the vessels clean. இன்னைக்கு how many of us are keeping the vessels clean? Because the Holy Spirit will come and descend and stay in the vessel which is clean. He will touch the unclean vessels and heal them. But he will come and stay in that vessel. அப்படின்னா ஆவியானவர் வந்து அங்கே தங்கணும்னு சொன்னால் அந்த இடம் கொஞ்சம், இன்றைக்கி உங்கள் வீட்லேயும் அது மாதிரி தான். அவர் தான் நடமாடி கொண்டிருக்கிறார். நடமாடும்போது நீங்கள் க்ளீனாக வைக்கிறீங்களா இந்த இடத்த? அவருக்கு சித்தமான மாதிரி வைக்கிறீங்களா, இல்லாட்டி இஷ்டம் போல் இருக்குதுங்களா? இதெல்லாம் தான் பாயிண்ட் நம்ம எடுத்துக்கணும் பேட்லேருந்து. ஏன் அதை சொல்கிறாரு? நீ இது பண்ணாத அது பண்ணாதன்னு சொல்கிறாரு. என்ன காட் இஸ் டிக்டேட்டிங் டேர்ம்ஸ் டுவா? இல்லை, அவருடைய ப்ரெசன்ஸ் உள்ள வரத்துக்கு அவர் வந்தால் தான் அங்கே விடுதலை வரும். அவர் சூப்பர் நேச்சுரல் திங்ஸ் நடத்துறதுக்காக நம்மளை தயார்படுத்துகிறார். நசனா இருப்பான் என்றார். இப்போ இந்த அம்மா உளறி ஏதோ சொல்லிடுச்சு, இவன் நம்பலை. யாரு? மனோவா. அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் ஆண்டவரே, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விசை எங்களிடத்தில் வந்து பிறக்கப் போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியது எங்களுக்கு கற்பிப்பாராக என்று வேண்டி திருப்பியும் கேட்குறான். புத்தியுள்ள ஹஸ்பண்ட், புத்தியுள்ள ஸ்திரீ மாதிரி புத்தியுள்ள கணவன். ஸ்திரீ என்னமோ சொல்லிடுச்சு பயத்தில். சரி, அவங்களுக்கு ஒரு பயம் வரும். சரி, அந்த மாதிரி தேவனாகிய கர்த்தருடைய பிரசன்ஸ் தடால்னு வந்து இறங்குச்சுன்னா நம்ம எல்லாருமே பயப்பட தான் செய்வோம். சரியா? தேவன் மனோவாவின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். அந்த ஸ்திரீ வயல்வெளியில் இருக்கும். தேவன் எல்லாருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறாரு. உங்க சத்தத்துக்கும் செவி கொடுக்கிறாரு, நம்ம சத்தத்துக்கும் செவி கொடுக்குறாரு. ஆனால் ஒன்று, நம்ம என்ன சத்தத்துக்கு செவி கொடுப்பாரு, கேட்டு தான் இருக்கிறாரு. ஆனால் என்ன நம்ம ஜெபம் பண்ணுறோன்றதை பொறுத்து இருக்கு. கர்த்தாவே உங்களுடைய சித்தத்தை நான் எப்படி செய்யணும்னு கேட்டிங்கன்னா சொல்லி கொடுப்பாரு. இப்போ நம்ம ஜெபம் பண்ணுறதெல்லாம் எப்படி இருக்குது? கர்த்தாவே என்னை ஆசீர்வதியும், கர்த்தாவே என்னை வழி நடத்துங்க, என்னை ஆசீர்வதிங்க, என் பிள்ளைய ஆசீர்வதிங்க, என்னை இருக்கணும், மற்றவனோட நான் நல்லா இருக்கணும். இப்படி தானே ஜெபம் பண்ணுறோம். எத்தனை பேர் அப்படி உண்மையாக ஜெபம் பண்ணுறீங்க? இது பரிசுத்த ஸ்தலம், பொய் சொல்லக்கூடாது. மற்றவங்கள நல்லா இருக்கட்டும், தப்பு இல்லைம்மா. எல்லாரையும் உயர்த்தி தான் வைக்கிறாரு, தப்பு இல்லை அதில். ஆனால் இது கேன் பி கன்சிடர்டு லிட்டில் செல்ஃபிஷ் ப்ரேயர். எல்லாருமே அது மாதிரி ஜெபம் பண்ணாங்கன்னா எப்படி? நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3ன்னு இருக்கணும்ல. 100, 60 and 30 அப்படின்னு இருக்குது கிரேடு. எதில் கொண்டு போய் வைப்பார் ஆண்டவர்? இது நம்ம எல்லாருமே 100 இருக்கணும், நல்லது தான். ஆனால் நம்ம மக்களில் எந்த எண்ணத்தில் சொல்கிறாங்கன்னு சொன்னால், அவனை விட நான் உயரமாக இருக்கணும், அந்த தான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. குறிப்பிட்ட நம்மளே சொல்கிறோம், ஒரு பர்டிகுலர் ஆளை குறிப்பிட்டு, சப்போஸ் நீங்கள் பாருங்கள், இந்த வெல்த்தை பற்றி படிச்சிங்கன்னா அவனே போடுறான் ஃபோர்ப்ஸ் மேகசினில், இவன் இப்படி இவ்வளவு, இவன் அசட்ஸ் இவ்வளவு, இவ்வளவு இது, இந்த அவ்வளோ இவனோட இவ்வளவு. ஏன் அதை போடுறான்? உன்னை தூண்டுறதுக்காக. இது மாதிரி சொன்னோடனே நம்மளுக்கு என்ன தோண்டுது? ஒரு பணத்தாசை வருது. அவன் இத்தனை கோடி வச்சிருக்கிறான், நமக்கு ஏன் ஒன்றும் இல்லை? இருக்குதா இல்லையா? அவனுக்கு கொண்டு எப்படி வந்துச்சு? இப்படி தான் ஜெபம் பண்ண போவோம், அதுக்கு ஆன்சர் வராது. இப்படி தான் யோசனை பண்ணுவோம், அது எப்படி இருந்துச்சு, அது எப்படி இருந்துச்சு. இங்கே தான் பிரச்சனை மனுஷனுக்கு ஸ்டார்ட் ஆகுது. அவன் தூண்டி விடுறான், உலகத்தின் பிரகாரமாக தூண்டி விடுறான். அவனை கேட்டால் அவன் என்ன சொல்லுவான்? நீயும் நல்லா ஆகுன்னு சொல்லுவான். எப்படி நல்லா ஆவான்? நேற்று நான் டிவியில் கேட்டுட்டு வந்திருந்தேன், இதில் போட்டு நியூஸில் கேட்டேன், இந்தியாவோட ஜிடிபி படுமட்டமாக போயிட்டுருக்குது. இது பத்தாது வரைக்கும் வேர்ல்டு இஸ் கோயிங் த்ரூ ஏஐ. என்னது? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இது போகிறனால என்ன ஆகும்?
ஜிடிபி ரொம்ப மோசமாக இருக்குது, அவங்க ப்ராஃபிட்டபிலிட்டியும் கம்மியாயிடுச்சு. இதனால் மனுஷனை தூக்கி வேலையிலேருந்து தூக்கி போட்டுட்டு ஏஐ கொண்டாடுவான். இப்போ நேற்று படித்தேன், ஏஐ இஸ் கோயிங் டு பர்ஃபார்ம் ஆப்ரேஷன்ஸ் ஆல்சோ லைக் டாக்டர்ஸ். அப்போ டாக்டருக்கு வேலை கிடையாது அந்த. இது வந்து 666 ரெடி ஆகுது. நல்லா இருக்குது. சோல்ஜர்ஸ் ஏஐ ஓகே, அது ஓகே சொல்லலாம். ஏன்னா சோல்ஜர்ஸ் உயிர் போகக்கூடாது. அதனால போட்டு அது பண்ணிக்கு வேற காமிக்கிறான். ஒருத்தன் பின்னாலேருந்து கட்டையை வச்சு அடிக்கிறான். அதை அடித்த உடனே தொப்புன்னு கீழே விழுந்துட்டு திருப்பி எழுந்திரிச்சு சுடுது. நம்மளை அடித்தா என்ன ஆகும்? அந்த கட்டையில் ஓங்கி அடிக்கிறான், நம்ம ஃப்ளாட் ஆகிடுவோம். அதுக்கு மெஷின் போடலாம். ஆனால் இங்கே என்ன தெரியுது? எல்லாமே அதுதான். இது வேற. கர்த்தர் அப்படி செய்ய சொல்ல, இங்கே வந்து அவர் சொல்கிறார் தன்னுடைய ஆவியினால் நடத்தப்படணும். அப்போ தீட்டானது ஒன்றும் புசிக்காது, குவாய்ட்டாக இரு. இப்போ இந்த அம்மாவுக்கு சரியாக சிக்னல் தெரியல. அப்போ சிக்னல் கேளுங்க திருப்பியும் ஆண்டவர்கிட்ட.